நமது வலைதளத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்கள் மற்றும் மெக்கானிக் சொந்தங்களுக்கும் வணக்கம். நான் குருசிலாப்பட்டிலேருந்து ஞானமூர்த்தி. இப்போ நம்ம ஒர்க் ஷாப் பார்த்திங்கன்னா குருசிலாப்பட்டிலேருந்து ஆலாங்காயம் மாற்றின்னு வந்தாச்சு. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் டீலர்ஷிப் எடுத்துருக்குது மணிமூர்த்தி மோட்டார்ஸ்ன்ற பேரில். அதனால தான் கொஞ்சம் வேலை காரணமாக எந்த ஒரு பதிவும் போட முடியறதில்ல. இந்த வண்டி பார்த்திங்கனாக்கா எமகா ரேசர். இது வந்து ஆயிலிங் கம்ப்ளைண்ட்டுக்காக வந்தது. வண்டி ஸ்டார்ட் பண்ணி விட்டாக்கா ஸ்லோ ஸ்பீடு வந்து ஒரு ப்ராப்பராக ஆடாது, ஏறி இறங்கும். வண்டி நம்ம எக்ஸ்ட்ரேட்டே கொடுக்க தேவையில்ல, அது பாட்டுக்கு விட்டு ஜெர்கடிச்சு மாதிரி மூவ் ஆகும். இந்த கம்ப்ளைண்ட்டுக்காக வந்தது. த்ராட்டில் பாடியெலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கார்பன் டெபாசிட் இருந்தது, க்ளீன் பண்ணியாச்சு. த்ராட்டில் பாடி க்ளீனர் போட்டு ஏர் ஃபில்டரும் ஃபுல் பிளாக்கு. இந்த வால்வோட நீட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துலலாம் ஃபுல்லாக திட்டாக கார்பன் டெபாசிட் ஆகிருக்குது. எல்லாமே க்ளீன் பண்ணிட்டோம். கழட்டினோம். ஃபஸ்ட்டு ஓரிங்கு இன்சுலேட்டர்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு ஸ்ப்ரே அடித்து எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. இதில் ஒரு கூடுதல் தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, போன டைமு இதே மாதிரி ஒரு பதிவு எடுக்கும்போதே நான் சொல்லியிருந்தேன், இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பெரும்பாலும் கை வச்சிடுறாங்க. ஆயிலிங் ப்ராப்ளம் எது ஒன்றுனாலையும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கை வச்சிடுறாங்க. மறுபடியும் நம்ம க்ளீன் பண்ணி போடும்போது பார்த்திங்கனாக்கா செட் ஆகாது. அந்த நேரத்தில் நம்ம கை வைக்கிறத வருது. பெரும்பாலும் இது லைவ் டேட்டா பார்த்துட்டு தான் இதை அட்ஜஸ்ட் பண்ணணும், டேரெக்டாக பண்ணக்கூடாது அப்படின்ற பதிவு நம்ம ஆசிரியர்களும் சொல்லியிருக்காங்க. போன டைம் அதை பற்றி நானும் சொல்லியிருந்தேன். அதுக்கான ஒரு வீடியோவை தான் இது பிரிச்சுருக்கும் போது சொல்லலான்றதுக்காக. இப்போ பாருங்கள், இந்த நெட்டை நான் லூஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஆனால் சென்ட்ரல் இருக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவும் கை வைக்கல, அதில் இருந்த செட்டிங்லேயே தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கேப் தெரியுதுன்ட்டு. இப்போ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா உள்ளே வர ஸ்லைடர் ஓப்பன் ஆகிடுச்சு. ஐஏசி வால்வு க்ளோஸில் இருந்தாலையும் ஐலிங் வந்து ஜாஸ்தி ஆகுது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மேப் சென்சார் ஒரு தகவல் கொடுக்குது, டிபிஎஸ் சென்சார் ஓப்பன்ன்ற தகவலும் கொடுக்குது. அந்த நேரத்தில் ஐஏசி வால்வு ஓப்பன் வேலை செய்கிறதா வேலை செய்யக்கூடாதான்ற மாதிரியான ஒரு இதில் இருக்கும்போது தான் இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் வருதுன்றது என்னுடைய புரிதல். இப்போ இந்த அலைங்கி ஸ்க்ரூவை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம்னாக்கா இந்த சைடில் வர கேப் வந்து ஃபுல்லாகவே க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் ஆகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா டிபிஎஸ் வேல்யூ இல்லாத போது ஐஏசி வால்வு வேலை செய்யும். ஐஏசி வால்வுலேயே எவ்வளோ ஏர் போதோ அதை மெஷர்மெண்ட் பண்ணி தான் மேப் சென்சார் மூலிமா ஸ்லோ ஸ்பீடு போடும். இது ஓப்பனில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஐஏசி வால்வு ஒரு அளவுக்கான ஏர் அனுப்புது, இது ஒரு ஏர் அனுப்புது. மேப் சென்சாரோடைய அளவு மிச்சமாக காமிக்குது. ஐஏசி வால்வு அப்போ ஏர் மிச்சமாக போதும் போது அதை கண்ட்ரோல் பண்ணோம். இந்த மாதிரி தான் ஏறி இறங்குது அப்படின்றது என்னுடைய புரிதல். அதனால் பெரும்பாலும் நம்ம லைவ் டேட்டாவில் போட்டு பார்க்காம இந்த ஸ்டாப்பர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு பண்ணாதீங்க. இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்னும் கொஞ்சம் கீழே உட்காந்து இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கேப் தெரியுது. இப்போ நான் அந்த அலங்கியை லூஸ் பண்ணுறேன். லூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த கேப்பு க்ளோஸ் ஆகிறது தெரியுதுங்களா? இதுவே நம்ம எதுக்காக இது லைவ் டேட்டாவில் பார்த்து பண்ணோன்னாங்க. இப்போ ஏன்னா ஒரு சிலர் நினைக்கலாம், இந்த அலங்கியை ஃபுல்லாக லூஸ் பண்ணிட்டாங்க நம்மளுக்கு க்ளோஸ் ஆகிடுது இல்லை, பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. இதில் பாருங்கள், இப்போ அலங்கியை வந்து இன்னொரு த்ரெட் எக்ஸ்ட்ரா லூஸ் பண்ணிட்டேன். இந்த இடத்துல ஸ்டாப்பர் இருக்கிற இடத்துல எக்ஸ்ட்ரா லூஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஸ்லைடர் பண்ணி விடும்போது இந்த ஸ்டாப்பர் வந்து இந்த அலங்கிக்கு ஸ்டாப்பருக்கு வந்து டச் ஆகாது. அதுக்கு பதிலாக இந்த உள்ளே இருக்கிற ஸ்லைடு பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணும்போது இந்த ஸ்லைடு வந்து அந்த த்ராட்டில் பாடியில் லாக் ஆகி நிற்குது. இப்போது இதை கழட்டி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியாது பாருங்கள், ஒரு டைட் பிடிக்குது, டைட் பிடிச்சி ரிலீஸ் ஆகுது. இந்த மாதிரி நம்ம ஓவரால் லூஸ் பண்ணிட்டோம்னு பார்த்தீங்கன்னாக்கா லைவ் டேட்டாவில் பார்க்கும்போதும் நம்மளுக்கு அது மைனஸில் காமிக்காது, ஜீரோ ஆனது மட்டும் தான் காமிக்கும். அதாவது ரிலேட்டிவ் த்ராட்டல் பொசிஷனில் போய் பார்க்கும்போது ஜீரோ ஆனதாக தான் காமிக்கும், மைனஸில் போனதாக காமிக்காது. ஏன்னா அந்த ஸ்டாப்பரு இந்த உள்ளே வர்ற பிளேடு வந்து த்ராட்டல் பாடி ஸ்டக்காகி நின்றுது. இப்போ சும்மா நம்ம வண்டி நிறுத்திட்டு போகும்போது யாருன்னா த்ராட்டல் கொடுத்து விட்றாங்க. அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த பிளேடு வந்து த்ராட்டல் பாடியில் வந்து லாக் ஆகிறதுனால இந்த பிளேடு பெண்ட் ஆகும், இந்த த்ராட்டல் பாடியில் அந்த இடத்துல ஸ்டெப்பு விழும். இந்த மாதிரியான பிரச்சனை வரும். இதனால் நாளடைவில் நமக்கு த்ராட்டல் பாடியோ இதே மாத்திரதான் வரும். அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மேக்ஸிமம் லைவ் டேட்டாவில் ரிலேட்டிவ் த்ராட்டல் பொசிஷன் பார்க்காம இதை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க அப்படின்றது தான் நம்ம ஆசிரியர்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஒரு வீடியோ தகவலை தான் கொடுத்துருக்குறேன். இப்போ பாருங்கள், இது வந்து எந்த அளவுக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. நம்ம கரெக்டாக மைன்யூட்டாக இது வந்து லாக் ஆகிற அளவுக்கு பார்த்து தான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வைக்கணும். ரொம்ப கம்மியாகவும் இழுத்துறக்கூடாது, ரொம்ப டைட்டும் பண்ணிடக்கூடாது அப்படின்ற பதிவு தான் இது. மொத்தமாக முடிச்சுட்டு வண்டி ஃபால்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஒரு வீடியோ போடுறேன். நன்றி, வணக்கம். நமது வலைதளத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மற்றும் மெக்கானிக் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆலாங்காயத்துலேருந்து ஞானமூர்த்தி பேசுகிறேன். இந்த வண்டி பார்த்திங்கனாக்கா இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். த்ராட்டில் பாடியெல்லாம் க்ளீன் பண்ணி போட்டாச்சு. ஆனாலும் ஸ்லோ ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா ஆயிலிங் ஏறி இறங்குது. நம்ம செக் பண்ணி பார்த்தோம்.
இந்த ஏசி வால்வுக்கு கூடிய 4 ஒயர் கப்ளரு. இந்த கப்ளரு இசிஎம்லேருந்து கண்டினியூட்டி வருதான்னு செக் பண்ணி பார்த்தோம். 4 ஒயருமே கண்டினியூட்டி கரெக்டாக இருக்குது. ஆனாலையும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னாக்கா நம்ம இதில் எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லை. கனெக்ட் பண்ணிட்டோம். வண்டி ஸ்டார்ட் பண்ணுறோம். வண்டி ஸ்டார்ட் பண்ணாக்க இது வந்து மேலே கீழே ஏறணும், அதாவது சென்ட்ரல் வந்து ஷார்ட்டு சுற்றணும். ஆனால் சாவி ஆன் பண்ணும்போதும் சரி எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. நான் கண்டினியூட்டி செக் பண்ணி பார்த்ததில்ல, ஈசிஎம்லேயும் கண்டினியூட்டி கரெக்டாக இருக்குது. அப்படி ஈசிஎம்மில் தான் சிக்னல் லைன் வரல அப்படின்றது தெளிவாகிடுச்சு. இதுதான் கம்ப்ளைண்ட்டு. வண்டி வந்து ஐலிங் ப்ராப்பராக இல்லை, ஏரியா இருக்குது. இதுக்காக நம்ம ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுத்த முறையில் முதல்ல ஒரு நெட்டு மட்டும் போட்டு பார்த்தேன். நெட்டு மட்டும் போடும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஐலிங் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. ஒரு 2000 RPM இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு வாஷர் ஒன்று, நெட்டு ஒன்று. போட்டு டைட் பண்ணி சரியான முறையில் உட்கார வச்சாச்சு. அதிலே வரக்கூடிய அந்த ஒரிஜினலாக வந்து ஸ்ப்ரிங் தான். வண்டி ரன்னிங்லேயே தான் இருக்குது, அப்படியே தான் உட்காரிச்சு. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும். ஸ்லோ ஸ்பீடுக்கு நார்மல் ஆகிடுச்சு. ஆயிலிங் கரெக்டாக ஆகுது. ஆஃப் பண்ணியாச்சு. மோடி ஆன் பண்ணுறேன். செல்ஃப் போடுறேன். ஒரே செல்ஃபில் எடுத்துச்சு. வண்டி ஆயிலிங் சூப்பராக ஆடுது. ரிலேட்டிவ் த்ராட்டல் பொசிஷன் 0-0 இருக்குது. இதுதான் நம்ம இதை இப்போ இந்த ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து இதை பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி முன்ன தகவல் சொன்னது. அப்படின்னா RPM 1000 தான் ஓடுது. நார்மலாக நம்ம BS4லலாம் எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக போவோமோ அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக தான் RPM இருக்குது. அந்த வாஷர் மட்டும் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் மெலிசு. அந்த 10M வாஷர் எக்ஸ்ட்ரா போட்ட வாஷர் இன்னும் கொஞ்சம் மெலிசான வாஷர் போட்டாக்கா நார்மலாக BS6 ஆடுற மாதிரி ஒரு 1300 to 1600 RPMக்கு வந்துடும். மேப் கரெக்டாக இருக்குது. நம்ம எல்லாமே க்ளீன் பண்ணி போட்டோம். ஏர் ஃபில்டர் போயிட்டு இருந்தது, ஏர் ஃபில்டர் மாற்றியாச்சு. இந்த ஃபஸ்ட்டு வர TPS சென்சார் பார்த்திங்கன்னா வேல்யூ தான். த்ராட்டல் கொடுக்காத போது 12.5 இருக்குது. செக் பண்ணியாச்சு. IAT எல்லா சென்சாரும் ஒர்க் ஆகுது. ஓட்டு சென்சார் சைலன்ஸில் வரக்கூடிய ஓட்டு சென்சாரில் வேரியேஷன் வருதான்ட்டு நம்ம லைவ் டேட்டில் செக் பண்ணிட்டோம். பாருங்கள், பார்த்தா நல்லாவே தெரியுது. 80, 160, 800 அது வேரியேஷன் வருதுன்னும் போது வேலை கரெக்டாக செய்யுது அப்படின்ட்டு. மற்றபடி வண்டியில் பார்த்திங்கன்னா ஒரு 8 ஃபால்ட் இருந்தது. பேட்டரி வீக்காக இருந்ததுனால எல்லாமே ஃபால்ட்டு ஸ்டோரேஜ் ஆகிருந்தது. கிளியர் பண்ணதுக்கப்புறம் எல்லா ஃபால்ட்டும் கிளியர் ஆகிடுச்சு. ஆனால் ஸ்பீடோமீட்டர் சென்சரோட ஃபால்ட்டு மட்டும் காமிக்குது. அது மீட்டர் ஓடல, மீட்டர் ஒயர் போயிட்டு இருந்தாலும் அது மட்டும் லைட் எரியுது. மீதி வண்டி ஃபால்ட் அரெஸ்ட் ஆகிடுச்சு, சரியாக போச்சு. தெரிஞ்சவங்களுக்காக இந்த பதிவு, தெரியாதவங்களை பற்றி பிரச்சனை இல்லை. சொல்லிக் கொடுத்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் நன்றி. ஆளுங்க